தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் விருப்பமனு பெறப்படும் அறிவிப்பு இன்று அல்லது நாளைய தினம் வெளியாகும் என காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே தனியார் திருமண மண்டபத்தில் அகில இந்திய இன்டக் மாநில தலைவர் சஞ்சீவி ரெட்டி அவர்களின் 91வது பிறந்தநாள் விழா அனைத்து அகில இந்திய தொழிற்சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழகம் மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவிக்கையில், தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் விருப்பமனு அளிப்பது தொடர்பாக இன்று அல்லது நாளை அறிவிப்பு வெளியாகும். அதன்பின் பெறப்பட்ட விருப்பம் மனுக்களின் அடிப்படையில் தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண் பேடி நீக்க கோரி கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியினர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது அவரை பாஜக நீக்கியுள்ளது வரவேற்கத்தக்கது. கிரண் பேடியின் மீது புதுச்சேரி மக்கள் நம்பிக்கை இழந்ததை அடுத்து வருகின்ற தேர்தலை கருத்தில் கொண்டுதான் பாஜக அவரை நீக்கியுள்ளது. மத்திய பாஜக மோடி அரசும் புதுச்சேரி காங்கிரஸ் அரசினை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும் எனவும், பணியாளர்களுக்கு வரி விதித்து அதனை ஏழை மக்களுக்கு கொடுப்பதுதான் சரியான வரி விதிப்பு செயல். ஆனால் மத்திய மோடி அரசாங்கம் நடுத்தர மக்களிடமும் ஏழைகளின் மீது வரி விதித்து அதனை பணக்காரர்களிடம் கொடுத்து வருகிறது. நடுத்தர வர்க்கத்தினரும் இந்திய பொருளாதாரமும் வேதனை அடைந்து வருகிறது. ஆனால் மோடியோ கனவு உலகத்தில் வாழ்ந்து வருகிறார். மேலும் அவர் தரைக்குறைவாக பேசி வருவது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது எனவும், கடந்த முறை தேர்தலில் காங்கிரஸ் பேட்டியதில் பெருவாரியான இடங்களை வெல்ல முடியவில்லை. ஆனால் இம்முறை ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அதிகப்படியான இடங்களில் வெல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ராகுல் காந்தி தான் பலமிக்க தலைவர். அவர்தான் பொதுமக்களிடம் ஓர் சரியான தொடர்பை ஏற்படுத்த முடியும். அவர் பணக்காரர்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுவதில்லை, பொதுமக்களின் பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். ஆகையால் தான் தமிழக மக்களும் ராகுல் காந்தியை விரும்புகின்றனர், மதிக்கின்றனர் என தெரிவித்தார். Applications we are also calling all across 234 constituencies. Congress is also calling for applications, and we will be issuing a notice today, tomorrow, and we will see who are the candidates, who are the good candidates. We'll have a screening process. We will check, we'll verify. அதெல்லாம் பண்ணிட்டு யார் நல்லா கேண்டிடேட் இருக்காரு, எங்கே அவரை கான்ஸ்டியூன்சியில் எப்படி இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணணும். அப்புறம் ஸ்க்ரீனிங் கமிட்டி, எலெக்ஷன் கமிட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் we will be getting all the feedback from constituencies. We'll be taking feedback from our district leaders. We'll take feedback from our block leaders. All feedback we are going to take. Not just senior leaders. Local leaders' feedback we are going to take. One is, it is a victory for us because for almost 5 years we have been fighting against her. And her interference in the administration, she had converted the LG office into a BJP office, and she is obstructing the development of Puducherry and obstructing an elected government from functioning properly. Now why BJP is suddenly transferred her? Or not transferred, they have removed her. Why have they suddenly removed her? Because they think she is a liability. Because people of Puducherry are fed up with her. And elections are coming, so that they don't want her to be there. So BJP is accepting that Kiran Bedi has done mistakes in Puducherry, and before election we have to remove. So our stand, Congress stand, the secular front in the Puducherry stand is correct. That she has unnecessarily obstructed the functioning of an elected government by unconstitutional means, and the center, the Modi government, was trying to control the elected Congress government in Puducherry. So it is at least better late than never. Finally she's gone, so we welcome that. See, tax, if you tax the rich people and give it to poor people, that is the correct form of taxation. Those who are earning more money, tax them, take that money and give it to everybody. Here Modi ji is different. He wants to tax you, us, common man, poor man, farmer, and he wants to give that tax money to the rich people. He is doing the opposite. So I am very unfortunate today that common man is suffering, economy is suffering, but our Prime Minister is living in some dreamland.
and he's talking rubbish. It's very disappointing. Last time when we contested, we could not win many seats. This time, maximum seats we want to win. For that, Rahul Gandhi ji is a leader. He is the mass leader for Congress. Who else is the mass leader in Congress today in India? For Congress, it is Rahul Gandhi ji who is the mass leader, and he connects to people. He is not talking about rich people's problems. He is talking about common people's problems. That is what I think people of Tamil Nadu, why they love him and like him and respect him.